விஜயலட்சுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய பதிவிலே பலன் தரும் பரிகாரங்கள் வரிசையிலே நாம் இந்த புதிதாக ஒன்றை காணப்போகிறோம். அதாவது ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான். இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் வேண்டுமானாலும் செய்யலாம். அதில் எந்த பாகுபாடும் இல்லை. இந்த பரிகாரம் செய்வதற்கு நிறைய செலவினங்கள் ஆகும், ரொம்ப மெனக்கெடணுங்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு எளிமையான பரிகாரம் என்று கூட சொல்லலாம். சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு அகல் விளக்கு ஒன்று தேவை. மண் அகல் விளக்கில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ இழுப்பெண்ணெயோ ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு எண்ணெய், விளக்கெண்ணெயோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏதோ ஒரு எண்ணெயை தேர்ந்தெடுத்து கொண்டு, அதிகமாக நல்லெண்ணெயில் செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த எண்ணெயை தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் விளக்கில் திரி ஏற்றிட்டு, நீங்கள் எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு, அல்லது உங்களுக்குன்னு பிடித்த தெய்வங்கள் இருக்கும், குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டிண்டு, உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது இதற்கு என்ன வேணும்னா, கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு, நீங்கள் ரொம்ப அதிகாலை எழுந்துக்கணும்லாம் அவசியம் இல்லை. 6 மணிக்கு எப்பொழுதும் போல் எழுந்து விட்டு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு அகல் விளக்கு, நெய் அல்லது நல்லெண்ணெய், இவை ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த விளக்கேற்றிட்டு எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அல்லது பிடித்த தெய்வமோ அல்லது குலதெய்வமோ எதன் முன் வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு, உங்களுடைய கோரிக்கை என்னமோ, வேலை தேடணும்னு நினைக்கிறவங்க வேலையாகவோ, அல்லது கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க கடன் தீரவோ, அல்லது பண தேவையுடையவர்கள் பண தேவைக்காகவோ, எதற்காகவோ இந்த வேண்டுதலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். மனசார நினைத்து கொண்டு, எனக்கு 10 நாளில் இந்த காரியத்தை நடத்தி கொடு தெய்வமே அப்படின்னு மனசார வேண்டிண்டு இந்த விளக்கை ஏற்றுங்க. ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக பனங்கள் கண்டு அல்லது கற்கண்டு அல்லது தேன், தினை எது வேணாலும் வைக்கலாம். இந்த மாதிரி முருகனை வேண்டியவங்க தேன், தினை அது வைக்கலாம். இந்த மாதிரி வைத்துட்டு இந்த 10 நாள் முடிகிற வரைக்கும் காலையில் 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. குடிக்கிற நீராகாரம் தவிர, நீராகாரம்னா குடிக்கிற ஜலம் இருக்கு இல்லையா, தண்ணியை தவிர வேறு எதுவுமே குடிக்காமல் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறீர்களோ அதையே தாரக மந்திரமாக வைத்துக்கொண்டு மனதார நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். முடிந்தால் வீட்டில் இருக்கிறவங்க அந்த எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துடைய நாமத்தை 108 முறை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். மற்றவர்கள் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி அடிக்கடி இந்த கோரிக்கைகளை மனசில் நினைச்சு அந்த தெய்வத்தை, குறிப்பிட்ட அந்த தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நினைத்த அந்த 10 நாட்களுக்குள் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது கட்டாயம் நிறைவேறும் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. இது விளையாட்டுக்காக செஞ்சாலும் சரி, நீங்கள் சோதித்து பார்க்க செய்தாலும் சரி, கண்டிப்பாக இது நிறைவேறும் என்பது நான் சமீபத்தில் படித்தது. அதைத்தான் உங்களுக்கு வீடியோ மூலம் பகிர்கிறேன். இதனுடைய பலனை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் பார்க்குறேன். கண்டிப்பாக பலன் பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை தான் முக்கியம் இல்லையா? அந்த நம்பிக்கையை நாம் எந்த அளவு நிறைவேற்றுறோமோ அந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். பொதுவாக கடவுள் சார்ந்த விஷயங்கள், மனது சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி கோரிக்கைகள் வைத்திருப்பவர்கள் முழு சிந்தனையோட, ஒரே ஒருமித்த கருத்தோடு இதை நீங்கள் செய்ய வேண்டும். செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மிகச்சிறந்த பலன்களை பெறலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்களும் பலன் பெறுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எவர் இருந்தாலும் அவர்களுக்கும் இதை சொல்லுங்கள். சொல்லி அவர்களையும் செய்ய சொல்லுங்கள். இந்த மாதிரி 10 நாள் முடிந்த பிறகு இந்த விளக்கு ஏற்றுறதை நிறுத்திட்டு, அடுத்த கோரிக்கை ஏதாவது ஒன்று இருந்தால் அதை 1 நாள் 2 நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் செய்யலாம் 10 நாளைக்கு. ஆனால் இதற்கு நாள் கிழமையே ஆரம்பிக்கணும், துவங்கணும்னு இல்லை. குறிப்பாக வியாழக்கிழமை பார்த்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது, நல்ல பலன்களை கொடுக்கும். அப்புறம் அவரவர் வேலை விருப்பம் அதை பொறுத்து, வெளியூரில் இருக்கிறவங்க அதையெல்லாம் அனுசரித்து உங்களுக்கு எந்த நாள் நல்ல காரியம் செய்கிறதுக்கு நாம் நாள் நட்சத்திரம் பார்க்கணுங்கிறது இல்லை. எந்த நாள் வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளுங்கள். அது ரொம்ப பலனை தரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் என்னுடைய சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஏற்கனவே பார்த்து கொண்டிருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு மிகுந்த ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். மீண்டும் இதுபோன்று தொடர்ந்து சின்ன சின்ன பலன்களாக இருந்தாலும் சரி, நிறைவான பலன்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அவற்றை நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பேன். நீங்களும் பாருங்கள், பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்ஸை வழங்கி உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இதுவரை ஆதரவு அளித்து வந்த நல்ல உள்ளங்களுக்கு எனது
மறவாத நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.